ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே தோட்டம் வச்சுருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனை பண்ணுற ஒரு விஷயம் உரம். இந்த உரம் வந்து சிலருக்கு இயற்கையாகவே கிடைக்கும். வீடுகளில் ஆடு மாடுகள் வச்சுருப்பாங்க, இல்லை கோழி வச்சுருப்பாங்க. சிலர் வந்து கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. இந்த காடை கோழி இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறப்போ இந்த கோழியோட கழிவுகளையும் நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தலாம். கோழி கழிவுகளை பயன்படுத்துறதுல சில நன்மையும் உண்டு, சில தீமையும் உண்டு. ஃப்ரெஷ்ஷான கோழி கழிவுகள் வந்து நல்ல சூடு, இதனால செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படாது. மட்டும் இல்லாமல் இந்த கோழியோட கழிவுலேருந்து வெளிவருற அம்மோனிய வாயு சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தும். இதனால நம்ம இந்த கோழி கழிவுகளை மக்க வச்சு அதிக சத்துள்ள உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். இதை எப்படி நம்ம உரமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கள் கோழி கூண்டுலேருந்து எடுத்து கோழி எச்சம் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் எடுத்து வச்சு வீடியோ போட டைம் இல்லாதனால நான் அப்படியே வச்சுருந்தேன். இந்த கோழி கழிவை நம்ம இப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு கூட நான் இது எடுத்துருக்கிறது கொஞ்சமாக புல், அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சரக்கொண்டை சொல்லுவாங்கல்ல, நல்ல ரிச் நைட்ரோஜன் ஃபர்டிலைசர். அப்புறம் வந்து காஞ்சி சருகு, அதை வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு கூட நீங்கள் கிச்சன் வேஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவையானது தண்ணி. இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்லாத்தையும் இதுக்கு கூட கொட்டிடலாம். புல், அப்புறம் இந்த சருகு, இதுக்கு கூட நீங்கள் கிச்சன் வேஸ்ட் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். நம்ம இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கிளற போகிறோம். கிளறி விடுறதுனால எல்லாம் மிக்ஸ் ஆகும், எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா நம்ம இதெல்லாம் போடுறது இந்த உரத்தை வந்து நம்ம இன்னும் அதிக சத்துள்ளதாக மாற்றுறதுக்காக தான் இந்த புல், காஞ்ச இலை, கிச்சன் வேஸ்ட்லாம் போடுறேன். இப்போ என்கிட்ட கிச்சன் வேஸ்ட் நான் இன்றைக்கி எடுக்கல, நல்லா கிச்சன் வேஸ்ட் போடலாம். நம்ம எல்லாத்தையும் இப்படி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இதுக்கு மேலே எல்லா இடமும் படுற மாதிரி தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சிட்டு நம்ம தண்ணி தெளித்தாலும் மேலே வந்து நனையும், கீழே நனையாது, உள்பக்கம் வந்து நனையாது. இப்போ நம்ம இதை இன்னும் ஒரு தடவை கிளறி விடலாம். கிளறி விடுறப்போ இன்னும் ஒரு தடவை தண்ணி நனைக்க வேண்டியிருக்கும். இந்த காஞ்ச உரம் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம இன்னொரு தடவை நனைக்கலாம். ஃபுல்லும் நம்ம நனைச்சிட்டு ஒரு 15 நாள் நம்ம அப்படியே மூடி போட்டு விடலாம். மூடி போட்டு வச்சாச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ இதை எடுத்து கொஞ்சமாக கிளறி விடணும். தண்ணி தேவைப்பட்டுனா கொஞ்சமாக தண்ணியை விட்டு வைக்கலாம். இது ஒரு நிலவான இடத்துல இந்த ப்ராசஸிங் பண்ணுறது நல்லது. இப்படி மூடி போட்டு விட்டுட்டு 15 நாள் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்து அதை கிளறி கொடுக்கலாம். நானும் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 15 நாளைக்கு அடுத்து நம்ம இதை திறந்து பார்க்குறப்போ இந்த உரம் எப்படி மக்கி உரமாக இருக்குது, அதை எப்படி கோழி செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன்.